இப்படி பாண்டவருக்கு அந்நாளிலிருந்து இந்நாள் வரையிலும் நான் உறுதுணையாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். நான் ஏன் அப்படி வாழ்ந்து கொண்டு வருகிறேன் தெரியுமா? அர்ஜுனாகப்பட்டவனை நரனாக பிறக்க வைத்தேன். நான் நாராயணாக அவதரித்தேன். ஒருவேளை எனக்கு முன்பதாக அர்ஜுனன் மாண்டு விட்டால் அவனை என்ன செய்யணும் தெரியுமா? என் மார்பீதில் வைத்துதான் எரிக்க வேண்டும். அதனால பாண்டவருக்கு உறுதுணையாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அதுவும் போராமல் என் தங்கை சுமதிராளை அர்ஜுனனுக்கு நான் கூட்டி கொடுத்தேன். இரவோடு இரவாக கூட்டி கொடுத்தேன். எல்லாம் பேச கடவுள் என்ன பேச இப்ப கேளாமா கண்ணடிக்காரு அடியா போட்டு ஆண்டியா நான் சொல்லலடா. ஒரு தங்காச்சி ஒருத்தனை லவ் பண்ணவன் அண்ணங்கார விட மாட்டான், கத்தி எடுத்து வெட்டுவான். இந்த பொட்டை போயின்னா தங்காச்சி கூட்டி வச்சு கூட்டி வைக்கல மாட்டான். கடவுள் கூட பார்க்க மாட்டேன் பெருமாளா. தங்காய்ச்சி கூட்டி வச்சிருக்கீங்க எப்படிப்பட்ட பொட்டை. நான் ஏன் அப்பேற்பட்ட செயலை செய்தேன் தெரியுமா உனக்கு? எதனால? எப்படி கேட்டால் என் கூட பிறந்தவன் என் அண்ணன் பாலாம சக்கரவர்த்தி அண்ணனுக்கு ஒரு பெருத்த ஆசை. அண்ணனை போல சக்கரவர்த்திக்கு தான் நம்முடைய தங்கையை கொடுக்கணும் என்று எனக்கு தெரியாமல் இந்த ஐவனாமித்தா தேசாலக்கூடிய துரியோதன சக்கரவர்த்திக்கு என் தங்கை சுமதிரை தருவேன் என்று ஒப்பு தாமலம் பெற்று விட்டார். அதை கண்டறிந்த நான் அடடா சுபதிரா பிறந்த அர்ஜுனுக்காக, அர்ஜுன் பிறந்த சுபதற்காக அண்ணன் பலராம சக்கரவர்த்தி இப்பேற்பட்ட தவறான செயலை செய்து விட்டார் என்று நான் இரவோடு இரவாக என் தங்கை சுபதிராளை அர்ஜுனுக்கு நான் கூட்டி கொடுத்தேன். யார் யார் தலையேற்றி எப்படி எப்படி எதிக்குதோ அப்படிதான் நடக்கும். நானே பாயங்களில் சேர்ந்து போறேன். ஏன் உன்னை அப்படியே பாட்ட கூட்டி வைக்கிற சாய் மேன போய் நான் இறக்க முடியும். டேய் நான் நல்லதான் செஞ்சேன். இப்போ நீயும் நான் நாடகம் நடத்துறேன், நானும் நாடகம் நடத்துறேன். ஆமா. உன்னை எத்தனை பேர் அடிக்கிறாங்க? அடிக்கிறனால நிறைய பேர் அடிக்கிறாங்க. வரவங்கலாம் உன்னை அடிக்கிறாங்களா? என்ன யாராவது அடிக்கிறாங்களா? வேற உன்னை யாரும் அடிக்கல. அது ஏன் நீ தலையில போட்டு ஏத்து அது யார் தலையில போட்டு ஏத்தி இது அது போல இந்நாளுக்கு இன்னாரு எழுதி ஏன்னா உன்னதான் சொன்ன நீயா ஒரு வேலைக்கு போற பாரியா மாமனாரு பொண்ணா கொத்த மாமனார் வெறும் மாமனார் கிடையாது. வீட்டுக்கு பெருமாறிவாங்க நான் பண்றான் பாரு. மாமனார் அடிக்கலாமா? தப்புதான்டா. வீரவாயத்து கொடுக்குறேன்ட்டு இவரு கொடுத்தாங்களா கல்யாணத்துக்கு வெயிட் அடிச்சு கொடுத்தான். அது ஒரு எழுதிதான் சரி அதோட விட்டாரா? என்னம்மா சொந்த தாய் மாமன் பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். எங்க அம்மா கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது ஒரு மூக்குத்து கூட போட்டு அனுப்பலையா எங்க மாமன். அப்ப கஷ்டகாலம் ஏதோ தெரியாதுனால ஒரு பானை ஒரு செட்டியை கொடுத்து அப்ப கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்ப சொன்ன கிளாஸ் போறவங்க கூட 10,000 நெக் கேட்டுங்கிறான். ஆமா உண்மைதான். தவளை கொடுத்தான், பித்தளை தவளை தண்ணி பிடிச்சா 4 மூலையை ஓடுது தண்ணி. அப்படியெல்லாம் பண்றாரு அவரு. இந்த கசியெல்லாம் நான் வீட்டுல தேத்தன ஒரு அடி அடிக்கிறேன்னு வச்சுக்கோ. நான் இது மாதிரி பண்ணு. அப்ப எங்க பொண்டாட்டி சும்மா இருப்பாளா? எங்க பொண்டாட்டி ஸ்டார்டிங் என் மாமா வீடு ஃபர்ஸ்ட் தெருவு, 2வது தெருவு என் வீடு. எப்பயுமே உள்ளூர்ல மட்டும் பொண்ணை கட்டி கூடாது. உள்ளூர்ல பொண்ணு கட்டி கூடாதா? அக்கா தங்காசி இருக்கிற பொண்ணு கட்டிக்கலாம், அண்ணன் தம்பிங்கிற இடத்துல பொண்ணே கட்டி கூடாது. என் பொண்டாட்டி நான் ஒரு அடி அடிச்சுன்னு வச்சுக்கோ, எங்க மாமனார் எங்க மச்சான் பெரிய மச்சான் 4 பேர் நான் ஒரு அடி அடிச்சா 4 பேர் 4 அடியை போட்டு போய் அதனால அந்த கசியை தேக்கணும்னா இங்க கூட்டம் அடிக்கிற. அதனால நான் ஒரு நாளைக்கு வர்றாரு 9 நாளைக்கு நின்று போறாரு பாவம். அவரு உடம்பு சரியில்லை, நல்ல முடியல, ரொம்ப கொட்டி போய். சரி இருந்தாலும் இருக்கட்டும். என் மைத்ராக விடக்கூடிய அர்ஜுனனை நான் சந்தித்து சில நாட்கள் ஆகிவிட்டது. இன்றைய நாளிலே மாமா 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 என்று அழைத்து கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு என்ன பண்ண போறானோ எனக்கு தெரியல. சரி அப்படியே தான் நீ மாமா மாமா உங்க மாமனை என்னடா பண்ண? நீ கூட்டிட்டு வா சீக்கிரமா.
மாமா மாமா ஏய் உட்கார்ற மாதிரிதான் இல்ல பெரியப்பா அது மாதிரி பண்ணிட்டாரு இந்த ராஜ சபையில என்னுடைய பாத்தனை வருத்தபடியால் என்னென்னைக்கு சுகமாக இருக்க வேண்டும். எனக்கும் என் மகன் எனக்கு ஒரு மகன் பிடித்திருக்கின்றான். யார் தெரியுமா மாமா? யாடா எனக்கு இரண்டாவது மனைவி யார் மாமா? என்னடா எல்லாம் ஊரக விஷயம் தானே இது. எனக்கு என் மொத்தம் எத்தனை பொண்டாட்டி மாமா? முதல்ல திரௌபதா. எனக்கு எத்தனை பொண்டாட்டி என்ன? உனக்கு 5 மனைவிகள். இந்த 5 பேரும் கூட்டி வச்சது யாரு மாமா? அவன் பப்புடு சொல்ற மாதிரி சொல்றடா. கூட்டி வச்சது கிடையாது. நீ ஆசைப்பட்ட நான் சேர்த்து வச்சு. அத்தா மாமா டாபரா. கம்முனு உட்காந்துங்கிற பப்பு நீ ஏன் சொல்ற? என்ன சொல்றப்பா நான் யாரை பேசின்னு வரேன்? உன் பேச்சை நான் எடுத்தனா இல்ல நானே மாமாவும் சண்டை போட்டுக்கிறோம். ஏதோ ஒன்று அந்த மாதிரி அடிக்கிறான். கதை சொல்லலாம். என்னையா பப்புன்னு சொல்ற நீ? பப்பு நான் உம்மளை வச்சிருந்தான் சொம்மக்காரன் சொம்ம சிக்கன அவனுக்கு கூட்டி ஆகுறேன். என்னடா கல்யாணம் ஒரு சிக்கன அவனுக்கு ஒரு கேயோட கூட்டி வச்சிருக்கேன். எங்க மாமனா அவரு கூட 2 போராட்டி என்னடா உனக்கு சாந்தி ஆத்தி உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு நான் செய்யறேன். சாந்தி ஆத்தி ஆனா போதும். சரி என்னடா உங்க மாமனாருக்கு 2 மனைவி இருக்குது. ஆமா இப்போ உனக்கு என்ன வேண்டாம்? எனக்கும் எங்க மாமாவுக்கு 2 பொண்ணு அடிக்குதல்ல இருக்குது. எனக்கு 2 பொண்ணு வேணும். இல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினேன். எங்க மாமியார் மேல நான் ஆசைப்பட்டுக்கிறேன். இப்ப நான் யாரா உனக்கு சேர்த்து வைக்கணும்? எங்க மாமியாரே எனக்கு சேர்த்து வச்சு. அப்ப எங்க மாமியாரை விட்டு ஓனு பொம்பளை வச்சுருக்கேன். அது உங்க குடும்ப விஷயம். நீ அவரை தான் போய் கேட்கணும். துட்டை வீட்டு கூட மாட்டா சித்தப்பா. என் வீட்டு கோட்டை குடிச்சு போறாங்க. சரி சரி. முதல் மனைவி திரௌபதா, 2வது மனைவி என் தங்கை சுபத்ரா, 3வது மனைவி யார்? தென் மதுரை நாட்டாளக்கூடிய அல்லி மகாராணி. அள்ளிக்கும் எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான். அவன் பெயர் புலேந்திரன்.
அடடே பரவாயில்லையா? அவனோ சூழ நோயில் அவதிப்பட்டு சுழண்டு கீழே விழுந்திருக்கின்றான். அர்ஜுனா, மகனை பார்க்கப்பட்டு சூழ நோய் வந்த பிள்ளைகள் யாருமே உயிர் பிழைத்தது கிடையாது. ஆமா. ஆகினால் நீ விரைவாகவே தென்மதுரைக்கு சென்று உன் மகனையும் உன் மனைவியை பார்த்து வருவாய். நான் அரண்மனைக்கு போய் வருவேன். மாமா, அர்ஜுனா, நான் போய் பாக்குறதுக்கு உன்னையா கோபுரம் மாமா? என்னடா கதை மாறுது? மாமா, தென்மதுரை ஆற்றிற்கு இதுவரை பிள்ளை பிறந்ததற்கு சேர்த்திருப்பினால் பள்ளி சாலைகள் சேர்த்திருக்கு இதுவரைப்பினால் போனியா? நாங்கள் எங்க இருக்கிறோம்? காட்டுல இருக்கிற. போக முடியுமா? முடியாது, அது கஷ்டம்தான். இப்போ மகன் உயிர் போகும் நிலைமையாக இருக்கின்றான். ஆமா, அதனால இப்ப நம்ம பாக்கணும் குழந்தை. மகனுமா இல்லையா? ஆமா. அதனால இப்போ நான் போன அழி என்ன பண்ணுவா? ஏன்னா திருமணம் நடந்து 16 வருஷம் ஆகி போச்சு. ஆமா. இதுவரை நீ போல. இப்ப கண்டி அவ எதுக்கா போய் நின்னு வச்சுக்கோ, உன் தலை போய் அந்த பக்கம் விழும். என் தலை தப்பிக்க வேண்டும் என்றால் எனக்கு உறுதுணையாகவே ஆமா நீ வர வேண்டும். எல்லாம் மாத்தி வர போறானியா? மறுக்காமல் வருவேன். ஆனா தென்மதுரைக்கு அழைத்தால் என்னால் முடியாது முடியாது முடியாது. நீ போ. டேய், உன் பொண்டாட்டி புள்ளைய பாக்கிறதுக்கு நீ போ, பாத்துட்டு வா. என்ன ஏன் நடக்கிறாய்? எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் வரமாட்டேன். போ மாமா. அண்ணா பார்த்து சொல்லு மாமா. டேய், முன்ன பார்த்து சொல்றேன். வர முடியாது வர முடியாது வர முடியாது. நீ போ. என்னடா? டேய், நீ என்ன பண்ணுவ? இந்த கோபால கண்ணன் பாண்டவரே கிடையாது. என்ன முறைக்கிற? வர முடியாது முடியாது முடியாது. போடா. சரி மாமா. என்னடா திரு மறுபடியும் மாமா மாமான்ற? நான் தான் சொல்றேன்னா வர முடியாது. உறுதுணையா சொல்றேன். வர முடியாது வர முடியாது. இது சத்தியம். போய் வா. எப்பொழுது எனக்கு நீ உறுதுணையா வர முடியாதுன்னு தெரிவித்தாயோ வரமாட்டேன். இப்பே உன் உடன் பிறந்த தங்கை சுபதிர தாலி இப்பே அத்தனை வர. அர்ஜுனா, நான் உயிர் வாழ்வது என் தங்கை சுபதற்காக தான். எப்படியோ என் அண்ணனுக்கே தெரியாம என் தங்கச்சியை கூட்டி வச்சு நான் உண்மைதான். ஆனா கூட்டி வச்சு நீ பெரியமா சொல்ற பாரு 10 பேர் சபையறிய உண்மையா சொல்ல வேண்டும் அல்லவா? ஆனா உன்ன மாதிரி டாபர் எவனுமே கிடைக்க மாட்டான். அர்ஜுனா, அர்ஜுனா, அப்படியெல்லாம் என்னை பற்றி தவறாக பேச வேண்டாம். சரி. ஏன்னா இப்போது நான் வராவிட்டால் என் தங்கை சுபதிர தாலியை பறிச்சிருவேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் கூட வந்தா மாமா நீ வந்தால் போதும் அலியுடைய கோபம் குறைந்துடும். சாரி, உனக்கு எனக்கு ஒரு பேச்சு. நான் அப்படி வர தென்மதுரைக்கு. ஆனால் தென்மதுரைக்கு நாம் இருவரும் போக வேண்டும் என்றால் எனக்கு முன்பதாக நீ செல்லு, உனக்கு பின்புறமாக நான் வரேன். அப்படி எப்படியுமே பாண்டவருக்கு முன்ன நீதான், உனக்கு பின்னாடி தான் நாங்க 5 பேரும் பின்னாடி வருவோம். சரி, அதுவும் ஒத்துக்கிறேன். சரி, எனக்கு பின்னாடியே வா. ஆனால் தென்மதுரைக்கு போன உடனே என் தங்கைய பார்த்த உடனே என்ன தவறான வார்த்தை பேச மாட்டேன் மாமான்னு சொல்லு. உன்னை பத்தி எனக்கு நல்லா அள்ளியை நான் பார்த்த உடனே உன்னை நான் தவறாக பேச. ஆமாடா, ஆனா காலா பிடிப்பு ஆகா காட்டி சீக்கிர பிடிப்பு. நீ உன்னை பத்தி எனக்கு நன்றாக தெரியும். எல்லாரும் தென்மதுரை நாட்டிற்கு சென்று நான் திரும்பி வருவதை நீ சொல்ல வார்த்தையை நான் தவிர்க்க மாட்டேன். உட்காரனா உட்காரனா, உட்காருவேன். எழுந்துறனா எழுதுனா. இப்ப உட்கார எழுதுங்க. பரவாயில்ல, நல்லா உஷாரா இருக்கிற. ஆனா என் தங்காச்சி கையிட்ட பத்தி தவறா பேசுறேன், என் மானமே போயிடும். உன் தலை மீது சத்தியம். என் மேல மானம், பப்புனு மேல சத்தியம். உன் சத்தியத்தை எவனா நம்பனா? சரி வாமா, இவன் மீது சத்தியம். ஓகே. சரி, எனக்கு இன்னும் நம்ப மாட்டோம்டா. மிருதங்கார யாருமே என் மேல வேணான்றாங்க. அப்ப இவன் என்ன மாட்டு கூட தானே பாக்கலாம். சரி,
இருந்தாலும் இருக்கட்டும். ஏன்னா இந்த உலகத்திலே உன் சத்தியத்தை யாருமே நம்ப மாட்டாங்க. அதுக்கு சத்தியம் என்பது தயிர் சாதம் போல. அதனால ஆனா உங்கையில பண்ற சத்தியம் கரெக்டா பண்ணுவேன். சரி, எப்படியோ பண்ணிட்டு ஆனால் ஒன்று இருவரும் ஒன்றாக தான் போக வேண்டும். நான் முன்பதாக செல்கிறேன். எனக்கு பின்புறமாக வரே நீ. சரி மாமா. சரி போலாம். மாமா பார்த்தாயா என் தங்களுடைய கோபத்தை என்ன அடிக்கிறா? ஒரு வேளை வீட்டுக்காரன் நீ போன்னு வச்சுக்கோ, உன்னை கண்டதுமா செய்துருவா. அதுதான் மாமா உன்னை டாப்ரால பார்த்து கூட்டணும். எல்லாரும் என்ன பத்தி தவறா நினைப்பாங்க. நீ ஆசைப்பட்டா நான் சேர்த்து கால் எது ஈசி அடி